எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கழகத்திற்கு வந்திருக்கிறீங்க. அது மட்டுமா, அவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக இருந்து செயல்பட்ட இந்த இயக்கத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உதயசூரிய சின்னத்தில் போட்டிட்டு தான் அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு தனி கட்சி கண்டார். ஒரு தனி கட்சி கண்ட பிறகும் தலைவர் கலைஞர் அவர்களை சட்டமன்றத்தில் ஒருத்தர் தலைவர் கலைஞருடைய பெயரை குறிப்பிட்டு பேசினப்போ, அன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதை கண்டிச்சார். என்ன சொல்லி கண்டிச்சார் தெரியுமா? உங்களுக்கு நான் தலைவராக இருக்கலாம், ஆனால் எனக்கு தலைவர் கலைஞர் தான் என்று சொல்லி அதை இந்த வார்த்தையை வாபஸ் வாங்க சொன்னார். இது வரலாறு. எனக்கு என்ன பெருமைன்னா, நான் பள்ளிக்கூடத்தில் மாணவனாக படித்துக் கொண்டிருந்த போது சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் தேரடி தெருவில் ஒரு பிரச்சார நாடகம் நடத்தினேன். அந்த நாடகத்துக்கு யார் தலைமைன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை நேரடியாக நாடகத்தை பார்க்க வந்தார். நாடகத்தை பார்க்க வந்தார். இப்போ நீங்கள்லாம் சேரில் உட்கார்ந்துருக்கிறீங்கள, அந்த மாதிரி அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சோம். ஆனால் அந்த சேரை எடுத்துட்டு தரையில் உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தார். ஏன்னா பின்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியாது என்று சேரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு தரையில் உட்கார்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாடகத்தை பார்த்தார் என்பது வரலாறு. இப்படி பெரிய வரலாறுகள் படைத்திருக்கிறோம். அன்னைக்கு நான் சாதாரண தொண்டனாக இருந்தேன், இளைஞனாக இருந்தேன். இன்னைக்கு அதே இயக்கத்தில் தலைமை தொண்டனாக இருந்து உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என வரவேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் ரொம்ப காலமாக நான் கவனிச்சுட்டு வரேன். அவருடைய உழைப்பை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் அதிமுகவில் சேர்ந்து பல ஆண்டுகள் உண்மையா உழைச்சவர், ஓயாம உழைச்சவர், இதை பற்றி கவலைப்படாம அஞ்சாம உழைச்சவர், வேகத்தோடும் விவேகத்தோடும் உழைச்சவர். வில்லிவாக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளராக சென்னை 145வது வார்டு மாமன்ற உறுப்பினராக, மாநகராட்சியுடைய துணை மேயராக, இப்படி படிப்படியாக உயர்ந்து சென்னை மாநகர் முழுக்க அறிமுகமானவர். 2017ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதுரவாயல் தொகுதியில் நின்று வென்று பள்ளிக்கல்வித்துறை ஊரக தொழில்துறை அமைச்சராக செயல்பட்டிருக்கிறார். அவர் அமைச்சராக இருந்தப்போ நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தேன். நாங்கள் சில கேள்விகளை கேட்கிற போது அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கேள்விகளை நாங்கள் பல நேரங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி கேள்விகளை கேட்கிற நேரத்தில் பல பேர் எங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பெஞ்சமின் அவர்கள் பதில் சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் உஷாரா இருப்போம். ஏன்னா புள்ளி விவரத்தோடு ஆதாரங்களோட எதையும் ஆணித்தரமா அழுத்தமா எடுத்து சொல்லக்கூடியவர். அந்த இளைஞன்
சட்டமன்றத்தில் அமைச்சராக பதில் சொல்வதை நாங்கள் ரசித்தது உண்டு. பல பேரை நாங்கள் ஏமாற்றியது உண்டு. ஆனால் பெஞ்சமினை ஏமாற்ற முடியாது. அவ்வளவு தெளிவாக இப்படிப்பட்ட உழைப்புக்கும் அனுபவத்துக்கும் சொந்தக்காரராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் பெஞ்சமின் அவர்கள் கழகத்தை நோக்கி வந்திருப்பது உங்களை எல்லாம் விட நான் அதிகமான அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து இன்று அவர் ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் வந்து முறையோடு உறுப்பினர் பதிவு செஞ்சு என்னை போன்ற நம்முடைய முன்னோடிகள் முன்னிலையில் வந்து சேர்ந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை, தாய்மார்களை, சகோதரர்களை, சகோதரிகளை, இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்ச்சியாக ஒரு மாபெரும் விழாவாக இந்த வட்டாரத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில், ஏன் இந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் பெஞ்சமின் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவா ஒரு தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்ற இயக்கத்தை நோக்கி நிறைய பேர் போய் சேர்ந்துருவாங்க. எதிர்கட்சியிலிருந்து விலகி ஆளுங்கட்சிக்கு தான் நிறைய பேர் போய் சேருவாங்க. ஆனா இங்க என்னன்னா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கழகத்தில் வந்து நீங்க சேர்ந்திருக்கீங்கன்னா நீங்கள் பதவிக்காக அல்ல, பௌசுக்காக அல்ல, பொறுப்புக்காக அல்ல, நீங்க எல்லாரும் கொள்கைதான் முக்கியம் என்ற உணர்வோடு வந்து சேர்ந்திருக்கீங்க. அதுதான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருந்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு நம்பி இந்த இயக்கத்தை வந்து சேர்ந்திருக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா எந்த துறை எடுத்து பார்த்தாலும் இதுவரை தமிழகம் கண்டிராத வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துச்சு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழ்நாட்டை நாம உயர்த்தணும். தினமும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லத்தக்க வகையில் திட்டங்களை உருவாக்கணும். எல்லா தரப்பு மக்களையும் நாம கவரக்கூடிய வகையில் திட்டங்களை தீட்டணும். திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. நம்ம ஆட்சி மேல இருந்த நம்பிக்கையில தான் தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு மாநிலங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து, உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்துச்சு, நமக்கு வந்து சேர்ந்துச்சு. தொழில் தொடங்கினாங்க. தொழில் தொடங்கினது மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களையும் வேலை வாய்ப்புகளும் பெருகிச்சு. அண்டை மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் ரீதியா நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இதை வெளிப்படையா பார்த்துட்டு பாராட்டாங்க, சில பேர் பொறாமப்பட்டாங்க. ஆனா இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அறிவால் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள். டிவியை பார்த்தா, பேப்பரை படிச்சா இந்த செய்திகள் தான் கண்ணில் படுது. அதுலேயும் குறிப்பா நிறைய குற்றங்கள்ல ஆளுங்கட்சிக்காரங்கள சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனை. இன்னொரு பக்கத்தில் மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம்,
பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எதை பத்தி கவலைப்படாம ஒரு டேக் டைவர்ஷன் திசை திருப்புற வேலையில இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்களே தவிர இவங்களோட இந்த டெக்னிக் மக்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம். ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களே இப்ப தன்னெழுச்சியா பல இடங்கள்ல போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் எங்கேயாவது கார்ல டூர் போகும்போது நிகழ்ச்சிக்கு போகிற போது வழிமறிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழல்ல மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். தமிழ்நாட்டை காக்கிற பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது. ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ தோல்வியும் பார்த்திருக்கிறோம். திமுகவை போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. ரெண்டுலையும் நமக்கு தான் பெருமை இருக்கு. அதனாலதான் சொல்றேன், திமுக இருப்பு வாக்குச்சாவடிகளை தாண்டி லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளான இதயத்தில் இந்த இயக்கம் இருக்கு. பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு 49ஆம் ஆண்டு கொட்டு மழையில வடசென்னை ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு தலைவர் கலைஞர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு வலிமையான அமைப்போடு இந்த இயக்கம் இருக்கு. உண்மை தொண்டர்களான உடன்பிறப்புகளின் வியர்வையில ரத்தத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை எந்த கும்பனாலும் இந்த கழகத்தை வீழ்த்த முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. உடன்பிறப்புகளின் உழைப்போம் நம்ம இயக்கத்துடைய கட்டமைப்பு தான் கழகத்துடைய பெரிய பலம். அதைத்தான் இந்த இயக்கத்தினுடைய தலைமை தொண்டனாக உங்களை எல்லாம் நான் அதிகமான அளவுக்கு நம்புகிறேன். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம எத்தனையோ திட்டங்களை எத்தனையோ சாதனைகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். மகளிர் உரிமை தொகை நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே வழங்குவோம் சொன்னோம். அதே மாதிரி 1000 ரூபாய் மாதம் 15ஆம் தேதி பேங்க் வங்கியில ஒவ்வொரு தாய் மகளிருக்கும் கணக்கில் போடப்படுது. அதே மாதிரி பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய மகளிர் அவர்கள் கட்டணமின்றி பயணம் செய்வதற்கான அந்த உத்தரவு வழங்கப்பட்டு அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் மாணவியர்கள் அவங்க மேல் படிப்புக்கு போகக்கூடிய வசதி இல்லாத அந்த குடும்பத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதற்காக மாதம் அந்த மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் என்ற திட்டத்தின் சார்பில் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. அதே மாதிரி காலை உணவு திட்டம் இந்தியாவில் விட்டல, உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நம்மை பார்த்து தான் லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை பார்த்துட்டு அதை நடத்திட்டு இருக்காங்க. கனடா நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் இப்ப நடக்க தொடங்கி இருக்கு. அண்ணா ஒரு முறை சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து பேர் வச்சப்போ 3 முறை தமிழ்நாடு 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 முழங்கி தமிழ்நாடு 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 வாழ்க வாழ்கன்னு சொல்ல வச்சு அப்ப சொன்னார், இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்க வரைக்கும் என்னுடைய பெயர் அண்ணாதுரைங்கிற பெயர் மக்கள் மனசில் இருக்கும், அதை யாராலும் மாற்ற முடியாது சொன்னார். அது மாதிரி மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் பேருந்தில் பயணம் செய்வதற்கு மகளிருக்கு இலவசமாக போகலாம் என்ற அந்த திட்டமாக இருந்தாலும் காலை உணவு திட்டமாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் அதே மாதிரி தமிழ் புதுரங்க திட்டமாக இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த திட்டத்தை யாராலையும் எடுக்க முடியாது, அது நிறுத்த முடியாது. அந்த திட்டம் இருக்கிற வரையில இந்த அடியன் ஸ்டாலினுடைய பெயர் நிலச்சி நிற்கும்.
அதான் எனக்கு பெருமை, அதான் இந்த இயக்கத்துக்கு பெருமை, அதான் உங்களுக்கு பெருமை. எனவே தமிழ்நாட்டு வளத்துக்கும் நலத்துக்கும் உண்மையான காவலரன் திமுக தான் என்ற புகழை காப்பாற்றுகிற வகையில் தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம். தேர்தல் எப்போ வேணும்னாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறல. அவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு, மெஜாரிட்டியோடு இல்லை. மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்போ எவ்வளவு ஜெயிச்சாங்க? 108 தான். இப்போ சில கூட்டணி நம்மோட இருந்த கூட்டணி கட்சி, நீங்க திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவுல தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்க போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனா எது நடந்தாலும், எப்போ எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். எனவே கழகத்தினுடைய வெற்றிக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உழைக்க தொடங்குவோம், பாடுபடுவோம், பணியாற்றுவோம் என்ற உறுதி எடுக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே தாய் கழகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நம்முடைய இனிய சகோதரர் பெஞ்சமின் அவர்களையும், அவரோடு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையா உழையுங்கள், உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம். Sarvam News.